So, hello homies, welcome to Just Talks. So guys, இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாங்க புதுசாக ஒரு இடம் பார்த்தேன். எங்கன்னா மலம்பலா டேம் கேரளா இருக்குல்லங்க, மலம்பலாக்கு பக்கத்தில் வந்துட்டு கவா அப்படின்னு, அதாவது மலம்பலா பேக் சைடு வரும் கவா அப்படின்னு சொல்லி, கவா ஐலாண்ட் அப்படின்ட்டு. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போக போகிறோம். இதில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காரில் போகிறோம், ஷிஃப்ட்டுங்க. ஸோ கோயம்புத்தூர்ந்து கிளம்பியாச்சு. சரி, போகிற வழியெல்லாம் கொஞ்சம் மழை தாங்க, கொஞ்சம் லைட்டாக மழை பெய்யுது. அங்கே மழை ஃபுல்லாக தெரியுதுங்களா, மலையில் மழைங்க, ஃபுல்லாக மழை பெய்யுது. அண்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு வந்துட்டு காரில் போகும்போது கண்டினியூ பண்ணுறேங்க. பாய். பார்த்தீங்களா கைஸ், எவ்வளோ பிஸியாக பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஸோ கைஸ் கிளம்பலாமா? நீ எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க கைஸ். எல்லாருமே அனைவரும் பெல்ட்டை தவறாமல் போட்டுக்கொள்ளவும். போகலாமா? ஆக்சுவலாக இப்போது இதில் கொஞ்சம் விரட்டலாம். எங்கன்னா தமிழ்நாடு ரோட்டில் கேரளாக்குள்ளலாம் போயிட்டோம்னா மேபி 60க்குள்ளே தான் போகணுன்னு மாதிரி சொல்லிட்டுருந்தாங்க. ஸோ வந்துட்டு கொஞ்சம் பார்த்து மெல்லமாக தான் போகணும். அண்ட் ஹைவே கிடைக்கிறதுன்ட்டும் நம்ம வந்து விரட்டக்கூடாதுங்க, அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அண்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கைஸ், எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா அந்த அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் இதிலலாம் பார்த்தேன். கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நல்லா தான் இருக்குது, பார்ப்போம். அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்க. அண்ட் போகிற வழியெல்லாம் காமிக்கிறேன் கைஸ். அப்பப்போ மழையும் வருது, வெயிலும் வருது. வர்றாங்க சாங்க போடுறியா? லெஃப்ட் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். லெஃப்ட் இல்லை, ரைட் எடுக்கும். அதான் ப்ரோ, கொஞ்சம் ஜூம் பண்ணு. ஜூம் பண்ணால் எதுக்கோ கீழே போகணும். அது பாலம். அது அந்த வழி எனக்கு தெரியும், ஒரு மாதிரி வளையும், வளைச்சு. இதில் தான் ரைட்டு டேன் ஆகும் சொல்லுங்கள். இதுக்கு அடுத்தது ரைட்டா? இந்த ரைட் இருக்கு. இதுதான் இது லெஃப்ட் எடுக்கணும். ஆமாம், நல்லா தெரியுமா? ஓகே, நல்லா தெரியுமா? இதான் இதில் லெஃப்ட் எடுத்து அப்படி ரைட் எடுத்து அதில் போகணும். கீழே இறங்கிடணும். கீழே இறங்கிட்டோம்னா அங்கே ரைட். கீழே கிட்ட தாண்டா சூழல் இருக்குது. 5 minutes later. கைஸ், ட்ரெயின் வருதுங்க, காமிக்கிறேங்க. எப்படி போகுது பார்த்தீங்களா? அதான் நினைக்கிறேன். கைஸ், அந்த இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாலத்துக்கு கீழே ரைட் வரும். அது ஷார்ட்கட்டு, அதாவது கஞ்சிக்கோட்லேருந்து ரைட் எடுக்கணும். அந்த ரூட்டில் எடுத்து இங்கே ஒரு ரயில்வே ட்ராக் வருங்க, அங்கே நின்றுருக்கோம். இப்போது ட்ரெயின் போனது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ட்ரெயின் போய் 1/2 மணி நேரம் ஆச்சுங்க, இன்னும் இவங்க திறக்கிற பாடு இல்லை. இன்னும் ட்ரெயின் வருது. இன்னும் ட்ரெயின் வருதா? ஆமாம். கமான் கைஸ். இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு, அங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. பாய். இடம் இருக்கு பாரு, சூப்பராக இருக்கும் பாரு. ஆமாம், ஒரு இறக்கம் மாதிரி அங்கே நிறுத்தி 2 பக்கம் மரம், சூப்பராக இருக்கு இந்த இடம். கைஸ், இங்கே ஒரு இடத்துல காட்டணுங்க. இது எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவல் போட்டிருக்குது, ஜிலேபியை பிச்சு போட்டுற மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க கைஸ். கைஸ், இங்கே வந்து இப்போ நிப்பாட்டி இருக்கவங்க எல்லாம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தாங்க, ஃபுல்லாக ஃபாரஸ்டிங். கூட யானை கூட வர சான்ஸ் இருக்குது. கைஸ், நல்லா இருந்துச்சுங்க. அதாவது கோயம்புத்தூரில் மழை இருந்துச்சு, பட் இங்கே மழை இல்லைங்க. அதாவது லைட்டாக அந்த மழை பெய்கிற ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்குது. ஏன்னா வெயிலும் ஒரு மாதிரி மழை வரதுக்கு முன்னாடி அடிக்க முடியல வெயில். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குதுங்க. கொஞ்சம் நேரத்தில் மேபி மழை வந்தாலும் வரலாம். அன்கைஸ், கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி போனோம்னா இங்கே ஒரு, அதாவது ஒரு சர்ச் மாதிரி வரும். அந்த சர்ச்சிலேருந்து ரைட் எடுத்தோம்னா வந்துட்டு நம்ம போகிற வழி, அதாவது அந்த கவா ஐலாண்ட் அப்படிங்கிற ஸ்பாட்டுங்க. ரைட் எடுக்கணும், இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுங்க. போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த ஸ்பாட்டு வரும்.
அண்ட் இங்கே ஒருத்தர் பிஸியாக இருக்கார். இவர் கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கலாம். எங்கள் அப்பாவை காமிக்கல. ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாமே? ம், நல்லா இருக்கீங்களா? எப்போ சொல்கிற மாதிரியே டெய்லாக். வேறு ஏதாவது புதுசாக சொல்லுங்கப்பா. என்ன புதுசாக என்ன சொல்கிறது? மக்களுக்காக அதானே கேட்கணும். எப்படி இருக்காங்க, என்ன இருக்கான்னு அதானே கேட்கணும். நல்லா இருக்கீங்களே எல்லாமே? கமெண்ட் பண்ணுங்கள் ஹோமிஸ். ரொம்ப ரொம்ப ப்ரேயர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். எல்லாமே நல்லா இருக்கணும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் வீடியோவில் வந்து வீடியோவில் வந்து ஒரு 2-3 மாதம் இருக்கும். 3 மாதம் பா. ஆமாம், லாஸ்ட் டைம் எங்கே போனோம்? 5 மாதத்துக்கு முன்னாடி. ஆமாம், லாஸ்ட் டைம் கோத்தகிரி போனோம். கோத்தகிரியில் வேறு ஏதோ ஸ்பாட்டு. அதுக்கப்புறம் 5 மாதத்துக்கு முன்னாடி நானும் சுகனெல்லாம் வீடியோ போட்டோம். அண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நானும் சுகன் வால்பாறை போயிட்டு வந்தோம். ஆமாம், அப்போது நீங்கள் வரல. ஆமாம், மிஸ் அன்றைக்கி ஒர்க்குன்றது மிஸ் ஆயிடுச்சு. சரி, இன்ஷால்லா பார்ப்போம் அடுத்த வீடியோ. அண்டு எங்கள் அண்ணே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ப்ரோ. என்ன காஸ்டியூம் மாசாக இருக்கீங்க? என்ன கேரளாவுக்கு வரதுனால கேரளா ஸ்டைலா? இளைய தளபதி முடியல கைஸ். ம், அப்புறம் என்னப்பா போகலாமா? போகலாம். இது என்ன யானை வருமா? யானை வருமாமா? அதான் போர்டு வச்சுருக்காங்க பாரு மேலே. போர்டு யானை இருக்குமா? ஓகே, உங்களுக்கு போயிட்டு உங்களுக்கு அங்கே போயிட்டு கவர் பண்ணுறேங்க. பை கைஸ். இந்த ரைட்டு தாங்க இந்த ஆனக்கல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம ரைட் எடுத்து போகணும். இந்த சர்ச்சு தாங்க, பார்த்துக்கோங்க. இதுலேருந்து இதில் போனால் தான் வந்துட்டு அந்த கவா அது வந்துட்டு வரும். இடம் ஸ்ட்ரைட்டான ஆனக்கல். ஸோ கைஸ், இதுதாங்க வந்துட்டு மலம்புலா டேமோட பேக் சைடு வியூங்க. இங்கே ஒரு ரிவர் மாதிரி போகுது. ஸோ இந்த ரிவர் அப்படியே வந்துட்டு ஜாயிண்ட் இதில் ஆகுதுங்க. அண்ட் வந்துட்டு இந்த பக்கம் போனால் அந்த ஆனக்கல் அப்படிங்கிற ஒரு ஊருங்க. ஆனால் இதெல்லாம் என்ன ஹில்ஸ்ன்னே தெரில. சர்ச் பண்ணி வேணால் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதுக்கும் சர்ச் பண்ணணும் என்ன இது அப்படின்ட்டு. பட் கைஸ், ஒர்த்தான பிளேஸுங்க. ஃபோட்டோஸும் பிடிச்சிருக்கோம். என்னமா இருக்கு தெரியுமா? சொன்ன எப்படா இருக்கு இடம்? பயங்கரமாக இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிறவங்க ஒரு ஆங்கிள் நான் ஒரு ஃபோட்டோ போடுறேங்க, இதிலே போடுறேன். அந்த ஆங்கிளை மட்டும் பாருங்க. அந்த ஆங்கிள் யாரு இந்த சீன் போடுறியாங்களா? இவன் தான் எடுத்தான் கிளிக்கு. சக்கு கிளிக்குங்க. 2 பேர்த்தோடதும் போடுறேன் சரிங்களா? அந்த பிளேஸு, காரு, அது போக இந்த வியூங்க பார்த்தீங்களா? மிஸ்ட்டு பார்த்தீங்களாங்க? செம்மையாக இருக்குது. அந்த இடம் பாருங்களே கைஸ். இருங்க இந்த இடம் பார்த்தீங்களாங்க எப்படி இருக்குன்ட்டு? ஃபால்ஸ் மாதிரி எனக்கு ஒன்று தெரியுது. அண்ட் மிஸ்ட்டும் பாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டு ஃபுல் சோப்பு. ஃபுல் ஜூம் அவுட் பண்ணு. இந்த பேக்ரவுண்டு இந்த 2 செம்மையாக இருக்குதுங்க. அண்டு இந்த இடத்துல இருக்குங்க. அண்ட் மீனும் நிறையா இருக்குன்னு சொல்லி தங்கச்சி சொன்னான். தாங்க பாருங்க, சாப்பிடு. பிடிக்குது பாருங்க. பிஸ்கட் போட்டா மீன் ஒன்று சாப்பிடுதுங்க அப்படியே. ஆனால் தெரிய மாட்டேங்குது மீன். டக்குன்னு இழுத்துருது அவ்வளோதான். வேண்டாம் எது ப்ரோ? கொஞ்சம் ஜூம் பண்ணி ஃபுல்லாக பண்ணாலும் அவ்வளோதான். அவ்வளோ வெறிமா இந்த பிஸ்கெட்டு இழுக்கிறான பாருங்க. ரன் ஆர் இதே ப்ரோ இதில் தெரியுது ப்ரோ. நமக்கு வெளிச்சமாக இருக்கிறதுனால தெரியல. 1 hour later. கைஸ்,
அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிங்க. சரி ரிட்டன் ஆகலாம், கொஞ்சம் தூரம் போயிட்டு வேறு ஏதாவது ஸ்பாட் இருந்துச்சு நாங்கள் நிப்பாட்டிட்டு சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு இடத்துல நிப்பாட்டிடுவாங்க. எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கவா போகிறதுக்கு அந்த ரைட் எடுத்தோம்லங்க, அந்த ரைட்டு தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இங்கே ஒரு பார்க் இருக்குங்க. அந்த பார்க் பேர் சொல்கிறேன், சஃபாரி பார்க்குன்னு சொல்லிங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்துட்டு சரி கொஞ்சம் பிளேஸ் இருந்துச்சு, நல்லா அந்த மரமும் அது ஃபுல்லாக நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இதெல்லாம் இருக்குதுங்களா, அதனால் சரி இங்கே நிப்பாட்டி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்பாட் போட்டாச்சுங்க. அண்டு இன்னும் எங்கே போகிறதுன்னு சொல்லி பிளான் இல்லை. இப்போ டைம் எவ்வளோ ஆச்சுன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1:40 ஆயிடுச்சுங்க. அண்ட் இங்கேருந்து கிளம்பி எங்கே போகிறதுன்னு சொல்லி எங்களுக்கு பிளான் இல்லை. உனக்கு பிளான் இருக்கா? எனக்கு என்ன ப்ரோ பிளான்? கார் ஓட்டுறது நானா? திருப்பறது எங்கே திருப்பறது நம்ம தான் முடியும். டக்குனு இந்த இடம் பார்த்தோம், ஸ்ட்ரைட்டாக தான் வந்துட்டு இருந்தோம். டக்குனு இந்த இடம் பார்த்தோன்னே லெஃப்ட் திருப்பியாச்சு வண்டியை, அதாவது இங்கே பார்க் பண்ணியாச்சு. நீங்கள் வண்டி பாருங்கப்பா நின்றுருக்கு. ஸோ இதாங்க மேட்ரு, இதுதான் ஐயா கதை. டப்பாங்கய்யா நம்ம தான் அதுதான். ஓகேங்க, உங்களுக்கு சாப்பிட்டுட்டு பிளாஸ்டிக் தட்டில் சாப்பிடுவோம் பணக்காரங்க அமைதியாடுறா. சரிங்க, உங்களுக்கு இப்போ என்னென்ன கொண்டு வந்துருக்கோன்னு சொல்லி அப்படியே லைட்டாக காமிக்கிறேன். என்னதுன்னா புளி சாதம் கைஸ், ஓகேங்களா? புளி சாதம் அண்டு வந்துட்டு சிக்கன் கிரேவி. ஒரு பீஸாக அடிங்க, சும்மா சின்ன பீஸ் தானே. வைங்கம்மா, சூப்பர்மா. வாங்கவே மாட்டேன், இன்றைக்கி இங்கே வந்த கட்டி தான் வாங்கினேன். பெருசாக அது வாங்கிடுறாங்க, ஞாபகமே இல்லை. ஸோ இதாங்க நாங்கள் இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்தோம். அது சாப்பிடுவீங்கல்ல? சரிங்க, உங்களுக்கு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. பை பை. ஃபுல்லாக மழைங்க, கட்டி வீசுது. ரோடை காமிங்க மதர், செம மழைங்க. நான் சொன்னேன்ல அப்போ வெயில் ஒரு மாதிரி தான் அடிக்குதுன்னு சொன்னேன்ல, எப்படி மழை பாருங்க. மலையில் ஓட்டுறது நல்லா இருக்குதுல்ல, இந்த வைப்பு தாங்க தேவை. ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க மலையில் ஓட்டுறது. அந்த வயசு மழை வருதுன்னு சொல்லி எல்லாம் விரட்டக்கூடாதுங்க வண்டியை, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும். நான் 60ல் போயிடுறேன். வைட் ஆங்கிள் கேமரா இருக்குமே, அது போட்டால் எல்லாமே கவர் ஆகும், ஓட்டுறதுலேருந்து ரோடு. இது ஸ்டார்டிங் ஒன்று 7 தானே, அப்படிதான். சுசி ஃபோனில் வைட் ஆங்கிள் தெரியும். ஆமாம் ப்ரோ, பழைய வச்சிருக்க ஃபோன்லேயே பழைய ஃபோன். இது கரையே இல்லா காட்டாரு. ட்ரிப் போயிட்டு வந்தாச்சுங்க, வீடியோ பார்த்துப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். அண்டு அந்த வீடியோ ஷூட் பண்ணது வந்துட்டு சாட்டர்டே, இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது டியூஸ்டேங்க. ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால சரியாக இதில் எடிட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அண்ட் இன்றைக்கே வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் கேஸ் அந்த ஸ்பாட் இருக்குது இல்லைங்க, அது எப்படின்னா வந்துட்டு காரெல்லாம் ட்ரிஃப்டெல்லாம் அடிக்கிறாங்க, அதாவது தண்ணி இல்லாத டைமு. நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஃபுல்லாக தண்ணி மழை நினைக்கிற அந்த சைடு, அதனால் தண்ணி ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு. தண்ணி இல்லாத டைம் வந்துட்டு அது உள்ளே வண்டி போகுங்க, போயிட்டு ட்ரிஃப்டெல்லாம் அடிச்சிட்டு இருக்கும். மேபி முடிஞ்சால் அவங்களுக்கு வந்து இதே, அதாவது சைடில் எதாவது கிளிப் ஆட் பண்ணுறேன், ஜீப்பெல்லாம் ட்ரிஃப்டெல்லாம் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்பாட் நினச்சிட்டு போனோம். பார்த்தா வந்துட்டு ஃபுல்லாக மழைங்க, அதனால தான் வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குது. அதனால தான் உள்ளே இறங்க முடியல. சும்மா மேலாப்பில் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதனால் வீடியோஸ் அந்த மாதிரி பிடிக்க முடியல. எங்களுக்கு கிடச்ச ஸ்பாட் எதுனா, நம்ம உட்காந்து சாப்பிட்டோம் இல்லைங்க, அந்த ஸ்பாட்டு தான் எங்களுக்கு கிடச்ச ஸ்பாட்டு. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பண்ணியாச்சு. அண்ட் வந்துட்டு கொஞ்சம் ரீசெண்ட் வீடியோஸாகவே வந்து இந்த எண்டிங் பண்ணுறது சரியில்லைன்னு சொல்லுவாங்க, அதாவது பண்ணவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் எனக்கு பர்சனலாக சொல்லிட்டு இருந்தாங்களா. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ இப்போ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். அண்டு அவ்வளோதாங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பேன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பிள்ளைக்கான சரி கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் டான்ட்டு வந்துடும். அண்டு தேங்க்யூ, எல்லா புகழும் இறைவன்.